நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது ஒய்எம்சிஏ மைதானத்துல ஒரு பதிப்பகம் நடத்திய ஒரு கூட்டத்துல தமிழ் தாய் வாழ்த்த திட்டமிட்டு சீமான் அவர்களின் தூண்டுதலின் பேர்ல தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணித்து இழிவு செய்ததற்காகவும் திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே அவர்கள் குறித்து ஊடகத்தினர் முன்பாக இழிவாக ஒரு பெண் ஐபிஎஸ் என்றும் பாராமல் உயர் அதிகாரி என்றும் பாராமல் இழிவாக பேசியதற்கும் நேற்று மாலை கடலூரில் ஊடகத்தின் முன்பாக தந்தை பெரியார் சொன்னதாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்பிய சீமான் மீதும் தமிழ்தாய் வாழ்த்து அவமதித்த அந்த பதிப்பகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல இன்னைக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாருக்கு தமிழ்நாடு அரசும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகமும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு தமிழ்நாட்டின் மக்கள் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து என்பது நாம சிறு பிள்ளையா பள்ளி பருவத்துல இருக்கும்போது நம்ம மாணவர்கள் மாணவிகள் நம்ம பள்ளிகள்ல அந்த பாடல் ஒலிக்கின்ற போது அந்த பாடலை நம்ம கேட்கின்ற போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாருக்குமே சிலிர்க்கும். அது எல்லாருமே அறிவோம். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புகழ்மிக்க நம்ம தமிழ்தாய் வாழ்த்த திட்டமிட்டு அவமானப்படுத்தி புறக்கணிச்சு இழிவு செஞ்சிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு ஐபிஎஸ் படிப்பு என்னன்னு தெரியுமா? அந்த படிப்புக்காக அந்த ஐபிஎஸ் என்ற அந்த படிப்பு ட்ரைனிங்க்கு போக ஒவ்வொருவரும் தான் தூங்கணும்னு நினைக்கிறப்ப அந்த நேரத்துல தூங்க முடியாது. ஒரு டைம்ல சாப்பிடணும்னு தோணும், ஆனா அந்த டைம்ல அவங்களால சாப்பிட முடியாது. சிரிக்கணும்னு தோணும், சிரிக்க முடியாது. ஒரு இடத்துல அழணும்னு அவங்களுக்கு உணர்வு துடிக்கும், அந்த இடத்துல அவங்களால அழக முடியாது. கட்டின மனைவி, பெத்த பிள்ளைகள், தந்தை, தாய், நண்பர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்க கேட்கிற நேரத்துல அவங்கள போய் பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, அவங்களுக்காக உதவ முடியாது. அப்பேற்பட்ட படிப்பு அந்த ட்ரைனிங் அவங்க படிக்கும் போது அவங்க எல்லா ஆசை பாசங்களும் கட்டுப்படுத்தி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, அதாவது எப்படி சொல்ல, துறவி போல அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அந்த ஐபிஎஸ்ன்ற அந்த பதவி அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் அவங்களுக்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த படிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த காக்கி சட்டையை எடுத்து அவங்க தோலுல மாட்டுவாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்படும் பாருங்க கர்வம், அந்த லட்சிய வேக்க. அது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தமிழகத்தின் மேதகு பிரபாகரனார் அவரும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் பண்ணாரு. அப்ப கிடைக்கும் பாருங்க அந்த கர்வமோ லட்சிய வேக்கையும், அது யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இவர் சர்வசாதாரணமா என்ன சொல்றாரு? ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஐபிஎஸ் படிப்பு கூட ஒரு ஆணால இந்த சகலமும் அவங்களால தாங்கி கொள்ள முடியும், ஒரு ஆண் மகனால. ஆனா ஒரு பெண், ஒரு தாயா, ஒரு மனைவியா அந்த களத்துல நின்று அந்த ட்ரைனிங்ல அவங்களுடைய உடல் உழைப்பால அறிவால அவங்க அதுல மீண்டு அவங்க ஒரு உயர் ஹையர் போஸ்ட்ல வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே அவர்களை இந்த அம்மா திண்டுக்கல் டிஐஜி, அவங்க கணவர் திருச்சி டிஐஜி, 2 பேரும் என்ன ஹனிமூன் ட்ரிப்பா அப்படின்னு ஒரு ஒழுக்கமே இல்லாம, ஒரு அரசியல் முதிர்ச்சி தலைவருக்கும் தகுதி இல்லாம அவர் ஒரு ஊடகத்தின் முன்பாக ஒரு உயர் அதிகாரினும் பாராம, ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரினும் பாராம அவங்கள அவ்வளவு இழிவா ஒரு பெண்ணை பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது நீ தமிழனா, நீ தமிழரா, யாரு எங்க போறதா உனக்கு என்ன, யாரு தமிழரு யாரு தமிழருன்றத நீ எதுக்கு அந்த லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ற? நாங்க ஏற்கனவே தொடர்ச்சியா நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப கேக்குறேன். நான் ஒரே ஒரு விஷயத்த சீமான் அவர்களை பார்த்து நான் கேக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்னா அரசியல் ரீதியா அவரை எதிர்க்கிறதும் விட்டுடுறேன், அவரை பத்தி இனிமே நான் என் வாழ்நாள பேசுறதும் விட்டுடுறேன். யாக்கோப்பர் எங்க பிறந்தாரு? யாக்கோப்பர் அவருடைய ஊர் எது? அவர் எந்த மாநிலத்துல பிறந்தாரு? அவருடைய குல தெய்வம் என்ன? நான் கேக்குற ஒரு கேள்விக்கு சீமான் அவர்கள் பதில் சொன்னார்னா நான் இந்த அரசியல் களத்துல நான் சீமானை இதோட விமர்சனம் பண்றது நான் விட்டுடுறேன். சொல்ல முடியுமா சீமானால? ஏன்னா நீங்க சுடுகாட்டுல பட்டு இருந்தீங்க, வில்லேஜ்ல இருந்து நீங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து நீங்க பொழைப்பதுக்காக நாடோடியா நீங்க சென்னைக்கு பொழைப்பு நடத்துனீங்க. பொழைப்பு நடத்தல இடத்துல நீங்க நாடோடி கூட்டத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு இன்னைக்கு தந்தை பெரியாரை பத்தி அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்க. நான் சபை நாகரிகம் கருதி
அதாவது சீமான் பின்னாடி 4 பெண்கள் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த அல்லை கைகளுடைய நலன் கருதி நான் பேசுறத தமிழ்நாட்டு பெண்கள் பாக்குறாங்க. அவங்களுடைய நலன் கருதி சில விஷயத்தெல்லாம் நான் வந்து சபை நாகரிகம் கறந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடிகை விஜயலட்சுமி என்கிட்ட எவ்வளவு அந்தரங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தாம்பத்திய உறவு சம்பந்தமா எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே நான் வெளியே சொன்னா நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு உனக்கு காரி உன் பின்னாடி உட்காந்துங்கிற 4 பெண்களும் உனக்கு காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீ அந்த விஜயலட்சுமி வந்து நீ டார்ச்சர் பண்ணியிருக்கிற. ஒரு பெண்ணு கணவன் மணியா வாழறப்ப கூட தாம்பந்திய உறவுல ஈடுபடுறப்ப ஒரு மனைவிக்கு வந்து சம்மதம் இருந்தாதான் நீ ஈடுபட முடியும். நீ அதுவும் அவங்க சுய நினைவுல இருந்தாதான் நீ ஈடுபட முடியும். நீ நடிகை விஜயலட்சுமிய வந்து நீ வந்து போதை வஸ்துக்களை கொடுத்து அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு நீ அவங்கள வந்து அதாவது ரொம்ப அதாவது செக்ஷுவலா பயங்கரமான டார்ச்சர் நீ பண்ணிருக்கிற. நீ எவ்வளவு பெரிய காம கொடுறன்னு தெரியுமா? இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ இதோட உன் வாயை அடக்கிக்கிட்டு நீ வந்து அமைதியா இருந்தீன்னா உன் சாப்டரை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்ல நீ திரும்ப நீ இதே மாதிரிதான் வதந்திய அவதூறுகளை ஆதாரமற்ற கருத்துக்களை நீ பேசிட்டு இருந்தீன்னா மொத்தத்தையும் நான் கிளீன் போல்ட நாட்டு மக்களுக்கு நான் சொன்னேன்னா அது எப்படி சொல்றது, அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாத தமிழ்நாட்டு பெண்களே உன்னை கல்லால் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கேவலமானவர். இதுல வேற வந்து அண்ணா பல்கலை விவகாரத்துல வந்து போராட்டம் நடத்துறதுக்கு 10 பெண்களை கூட்டின்னு வர. நீயே பாலியல் குற்றவாளி, உன் கட்சியில இருக்கிறவன் உன் ஆம குஞ்சுங்க எல்லாமே பாலியல் குற்றவாளிகள் தான் ஈடுபடுறீங்க. அப்புறம் நீ எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க என்ன நீதியை பெற்று தர போறீங்க? சீமான் அவர்கள் வந்து மேடையில நம்ம வருண் டிஐஜி சார் சொன்னா போல மைக்கு முன்னாடிதான் புலி, மத்த இடத்துல எலி. அது சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு மைக்கு முன்னாடி வாயால வடை சுட்டு வாயால மாட்டிதான் நிறைய வழக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆனா இந்த வீரலட்சுமி களத்துல நின்னு மக்களுக்காக போராடி களத்துல நின்னு கலவரமான வழக்கு தான் இந்த வீரலட்சுமி மேல. என்னுடைய கட்சியை வந்து தடை செய்யணும், என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைக்கணும்னு அப்போ ஆண்ட காங்கிரஸ் கட்சி அண்ணன் ஜி.கே. வாசன் அண்ணன் அக்கா விஜயதரணி அவர்கள் ஆளுநர் மாளிகை வாயில உட்காந்து போராட்டம் பண்ணி என்ன சிறையில அடைச்சு என் கட்சியும் என்னையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைக்க சொன்னாங்க. இதுதான் இந்த வீரலட்சுமி. வாயில வடை சுட்டுட்டு அவதூற பேசிட்டு வழக்கு வாங்கின வழக்கெல்லாம் என் மேல கிடையாது, 100 வழக்குன்றாரு. இந்த வீரலட்சுமி மேல இருக்கிறதெல்லாம் களத்துல நின்று கலவரமான வழக்கு. இப்ப மேடம் முன்னாடி இப்ப அண்ணா பல்கலை விவகாரத்துல கூட பாருங்க ஒரு விஷயம் வந்து இப்ப நிறைய நடிகர்கள்லாம் கூட வந்து இப்ப ஐக்கு கவிதைகள் மாதிரி எங்க ஐயா கமலஹாசன் சொல்வாரு பாருங்க, கண்மணி அன்போடு காதலன், நான் இங்க சௌக்கியம் நீ அங்க சௌக்கியமா அப்படின்ற ஒரு கடிதம் போல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி அவங்க பெண்கள் கிட்ட கொடுத்து ஒவ்வொரு காலேஜ் வாசல் எல்லாம் கொடுக்குறாரு. அதே நடிகர் அவருடைய தீவிர ரசிகை திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்துல ஒரு 17 வயசு சிறுமி, ஏழை எளிய சிறுமி, விஜயோடைய தீவிர ரசிகை. அந்த குழந்தை வந்து அதே கிராமத்துல இருக்கக்கூடிய 5 ஆண்களால பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி மானம் தாக்க முடியாத அவமானத்துல தீயிட்டு கொளுத்திக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், நான் மீடியா முன்னாடியே பேசியிருக்கிறேன். அந்த குழந்தை அந்த நேரத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புறாங்க. இந்த வீடியோ மட்டும் கேளுங்க, காணுங்க. இதுல அவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க, அண்ணா நான் உங்க ரசிகைனா, நான் இந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உண்டாகி இருக்கிறேன், எனக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்கு வந்து யாரும் வரல, ஆனா மருத்துவ உதவி செய்யறதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு வீடியோ வெளியிட்டு அது எல்லா தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்ப அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலையா, இல்ல உதவி செய்யறதுக்கு மனம் வரலையா? அன்னைக்கு கூட திமுக ஆட்சியில திமுக அரசாங்கம் அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி திமுக அரசோடைய தலைமை செயலாளர் இறையன்பு ஐயா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குடும்பத்தாரை வரவழைச்சு தலைமைச் செயலகத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் அரசு சார்பா நிதி உதவி வழங்கினாங்க. அந்த திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செஞ்சு காப்பாத்தினாங்க. ஆனாலும் துரதிருஷ்டவசமா அவங்க வந்து 75% மார்பகம் ஃபுல்லா எரிஞ்சதுனால அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிகாரத்துல இருந்தேன்னா இது போல பெண்கள் மீது கை வைக்கிற யாராவது அரபு நாட்டுல பண்ற மாதிரி தலையை வெட்டி வெளியே ரோட்ல வைப்பேன். நான் அதிகாரத்துல வந்தேன்னா அதை செய்வேன், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திடீர்னு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி தலைவர், சாதி அமைப்புகள்,
இப்போ பெண் விடுதலைக்காக போராடுற போராளிகள் எல்லாருமே அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்துல வந்து வந்து போராட்டம் பண்றீங்க. அப்புறம் யாரு அந்த சாரு அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்கெங்கயோ குழந்தைங்க எல்லா பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாடுறாங்க. அப்பெல்லாம் ஏன் நீங்க ஏன் வந்து பேச மாட்டீங்க? ஒரு பெண்ணு அந்த அந்த விஷயத்த எப்படி மறைக்கணும், அந்த பெண்ணுடைய பேர் எப்படி வெளியே வரக்கூடாது அப்படின்றது வந்து ஆக்ட்லயே இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பெண்ணுடைய பேரு அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே நீங்க வந்து போராட்டம் வாயில எல்லாமே அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக்குறீங்க தானே நீங்க. அப்ப இந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து எங்க போனீங்க நீங்க? இப்பதான் அப்படி கொந்தளிச்சுன்னு வரீங்க, லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க. அதே போல நடிகை குஷ்பு கூட ஒரு நேத்து எனக்கும் அதான் சொல்றேன். நான் களத்துல நின்னா அது கலவரம். நான் வந்து சும்மா வாயை விட்டு மைக்கு முன்னாடி பேசிட்டு போற எலி கிடையாது. நான் புலி. களத்துல நின்னா கரும்புலி. நான் களத்துல நின்னா கலவரமா தான் ஆகும். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த பெண்ணுக்கு நான் உறுதுணையா நினைக்கிறேன். அந்த பெண்ணை தொட்டவனை இன்னைக்கும் என் கையில ஒப்படைச்சா தலையை வெட்டி வெளியே வைப்பேன், ஆணூருக்கு அறுத்து வெளியே வைப்பேன். அது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா நான் தொடர்ந்து போராட்ட காலத்துல பெண்களுக்கு இது பாதிப்பு ஏற்பட இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு நான் வருவேன், வந்தேன்னா இதை நான் செய்வேன். இதை நான் சட்டமாக கொண்டு வருவேன். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அந்த கட்சிக்கும் என்னோட அமைப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல, அதாவது கிராமப்புறங்கள்ல வயக்காட்டுல மாடு மேய்க்கிறப்ப கம்பெனிங்கள்ல வேலை செய்யறதுல எல்லாம் இது போல பாதிப்பு பெண்களுக்கு ஏற்படுத்து. இல்ல நான் சொல்றது இல்ல, அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து போராடுறாரா? நாம் தமிழர் கட்சி வந்து போராடுறா? தமிழக வெற்றி கழகம் போராடுதா? பாஜக போராடுதா? யாரா ஏடிஎம்கே போராடுதா? அந்த இடத்துல அந்த கிராமத்துல பாதிக்கப்பட்டு பொண்ணு பயந்துகிட்டு அவ உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறப்ப யாருக்குமே சொல்லாத நேரத்துல அவ பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த வீரலட்சுமி போய் நிப்பாங்க. இப்ப இந்த பெண்ணுக்காக எதிர்கட்சி வருது. எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புல இருந்து எல்லா அமைப்பும் வந்து களத்துல நின்று போராடு. இந்த வீரலட்சுமி வந்து போராடினா நீதி கிடைச்சிருமா? அந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பு கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றமே முன் வந்து விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. நீதிமன்றம் வந்துச்சு, தேசிய மகளிர் ஆணையம் வந்துச்சு. இப்ப வீரலட்சுமி வந்து போராடினா வந்து நீதி கிடைக்க போதா? அப்படி கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அவன் தவறு பண்ணாலும் தண்டிக்கணும், தூக்கல போனா தலையை வெட்டி வைக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த வீரலட்சுமியா வந்து போராடலன்னா தினந்தோற கிராமப்புறங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த வீரலட்சுமி போய் நிப்பேன். நான் வந்து ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டப்ப அவ கற்ப சூரிய ஆடுறப்ப அந்த குழந்தைய வச்சு நான் அரசியல் தேட விரும்பல. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மாணவி விவகாரத்தில் யாராலுமே அரசியல் பண்றீங்க. அதனால நீதிமன்றம் முன் வந்திருக்கு உங்க வாயெல்லாம் அடக்கணுன்றதுக்காக. அப்ப கூட நீங்க யாரும் அடங்க மாட்டீங்க, போராட்டம்னு வீதியில இறங்குறீங்க. உங்க கட்சிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதே ஏடிஎம்கேல இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி எல்லா செய்தியிலும் போட்டாங்க, ஒரு சிறுமியோடைய பாலியல் இதுல வந்து வட்ட செயலாளர் இருக்கிறீங்க. எடப்பாடி கூட கை கோத்து கையில வந்து பொக்கே கொடுக்குறாரு. அப்ப நீங்களும் தப்பு பண்ணிருக்க. நாம் தமிழர் கட்சியில தினந்தோறும் பாலியல் வழக்குல ஒருத்தன் அரெஸ்ட் ஆகுறான். தமிழக வெற்றி கழகத்துல தினந்தோறும் ஒருத்தன் பாலியல் வழக்குல அரெஸ்ட் ஆகுறான். என் கட்சியில எவனா பாலியல் வழக்குல அரெஸ்ட் ஆனா ஒரு வரலாறு சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷம் நான் அரசியல் பயணத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த கணமே அவனை நாங்க காலி பண்றோம். எப்படி எல்லாருக்கும் அதாவது ஊடக பார்வை இல்லாத பெண்களுக்கு இப்ப நான் சொல்றேன், இந்த மோவருக்கு வில்லேஜ்ல இருக்கிற பெண்ணுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கலையே. சோ அந்த நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகை, அந்த ரசிகை வந்து வீடியோ போடுறாங்க, அவர் வந்து குரல் கொடுக்கலையே. அன்னைக்கு வந்து அந்த ஐக்கிய கவிதை எழுத வேண்டியதானே அவரு. கண்மணி அன்போட காதலன், நான் இங்க சவிக்கும் நீ சவிக்கும், அண்ணா வரமா உங்களுக்காக, நான் அப்ப எழுத வேண்டியதானே லெட்டரு நடிகர் விஜய் அவர்கள். இப்ப எதுக்கு அண்ணா மாணவி விவகாரத்துல எதுக்கு பொத்திக்கின்னு வருது அவருக்கு? ஒரு ஆளுநரை கூட, ஒரு கட்சி தலைவர் ஒரு ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஆளுநரை வந்து விஜய் கூப்பிட்டாரா இல்ல விஜய் வந்து ஆளுநரை சந்திக்க போனாரா? எதுக்கு அப்படி ஒரு மறைமுகம்? எதுக்கு எந்த ஒரு கட்சி சாயல் இல்லாத, ஒரு கட்சி கொடி இல்லாத ஏன் மறைமுகமா திருட்டுத்தனமா எதுக்கு ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க? இப்ப ஆளுநர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து 7 முறை 8 முறை அப்பாயின்மெண்ட் போடுறேன். எதுக்காக? கரப்ஷன் பண்ணிருக்காங்க பிஜேபியில இருக்கிறவங்க. அது சம்பந்தமா ஐடி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கேன், இடி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கேன். அது சம்பந்தமா உங்களை நேர்ல பார்த்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். 7 முறை 8 முறை 10 முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் எப்படி தெரியுங்களா,
அவர் வந்து நம்மள மாதிரி மக்கள்ல இருந்து வர விவசாய மக்கள்ல இருந்து வர எந்த ஒரு பெண்ணையும் எந்த யாரையுமே தலைவரையும் பார்க்க போறது இல்ல. ஒரு ஆடை போட்டு குத்தாட்டம் போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆடுற நடிகைகளை தான் பாக்குறாரு. இந்த விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து நடிகைகளை வந்து உடனே பக்கத்துல குறைச்சு பாக்குறாரு. அப்போ இந்த வீரலட்சுமியும் ஒரு ஆடை போட்டு அஜால் குஜால் டான்ஸ் ஆட்டு நான் போனா பாப்பாரு ஆளுநர் அவர்கள். ஆளுநர்னு பாக்குற இல்ல வாயில எதனா வந்துடும். எனக்கு ஒரு கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுக்குறோம் ஒரு பெண்ணா. ஆனா கவர்னர் மாதிரி நடந்துக்கிறாரா? பாஜகவுடைய ஏதோ ஒரு மாவட்ட செயலர் ஆபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆளுநர் மாளிகை. தொடர்ந்து இதே போல தமிழ்நாட்டுல வந்து அவதூறு கருத்துன்ற போர்வையில அவதூறுங்க பேசிட்டு இருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னா, அதாவது தமிழினத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவருடைய புள்ளன்னு சொல்லிக்கிறாரு. நீ சொல்லவே சொல்லாத புள்ளன்னு. அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு கூட சீமானுக்கு அருகதையே கிடையாது. பிரபாகரனுடைய மகன் நானு வீரலட்சுமி. நாங்க தான் அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி நாங்க தான் அவருடைய கொள்கையை சித்தாந்தத்தை நாங்க தான் முன்னெடுப்போம் ஜனநாயக வழியில. நீ தலைவர் பிரபாகரனார் அவர்கள் புகைப்படத்தை சீமான் அவர்கள் முற்றிலுமா பயன்படுத்தவே கூடாது. இனி தமிழ்நாட்டுல பிரபாகரனார் புகைப்படத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தவே கூடாது. அதே போல புலிக்கொடியை அவங்க ஏந்தவே கூடாது. ஏன்னா ஒழுக்க சீலம் உள்ள அந்த தலைவரை வந்து ஒழுக்கமானவர்கள் தான் அவங்க பின்பற்றணும். ஒழுக்கமே இல்லாத நீ எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? அதாவது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கூட அவங்க கண்ணியமா வாழுறவங்க. நீ எப்படி வாழுவ? ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு கோடம்பாக்கத்துல செத்து போன நடிகைகளோட சமாதி மேல படுத்துக்கிறது வந்து ஐபிஎஸ் ஆபீசருக்கான அழகாது? நீ அவர் அப்படிதான் பேசுற. நீ அப்படி இருப்ப. அவ தொடர்ந்து வந்து அவதூறு பரப்பிட்டு ஆதாரம் இல்லாம தந்தை பெரியார குறித்து, அதாவது துளி அளவும் அடிப்படை ஆதாரம் இல்ல, அந்த அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் கொடுத்து அவ்வளவு இழிவு கொச்சை வார்த்தையில பெண்களை இழிவு செய்யும் வகையில அந்த வார்த்தையை கேட்கிறப்ப அருவருக்கத்தக்க இருக்குது. அதுல உங்க பக்கத்துல ஒரு பெண்ணை வேற உட்கார வச்சுட்டு நீ சொல்லுமா அப்படின்ற அதுவும் வந்து ஏதோ சிரிக்குதுங்க. இது ஒரு அரசியல், அதாவது முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவருக்கு அழகா இது? ஒரு பாதுகாப்பான மிக பிரபலமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு வெளிநபர் போயிட்டு அந்த சிறுமியிடம் அந்த மாணவியிடம் பயங்கரமான ஒரு பாதுகாப்பு ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாம அது திரைகள் முன்பாக அதே தோழியோட ஒரு தொடர்ந்து அந்த இடத்துல அது அனுப்பிடுறாரு. ஒரு வெளிநபர்கள் அந்த மாணவிக்கு அந்த பாதுகாப்பு இந்த நாயப்பட்ட போராடுறது தவறுன்னு கேட்கல. இந்த வீரலட்சுமி ஏன் போராட வரலன்னு கேட்டதுக்கு போராட்டம் நிறைய நடக்குது. இந்த வீரலட்சுமி வந்து போராடிதான் நீதி பெற்று தர போறாங்களான்றதுதான் நான் கேள்வி முன்வைக்கிறேன். ஏன்னா உயர் நீதிமன்றம் வந்துருச்சு. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு தனிநபர் உள்ள போந்து ஒரு பொண்ணு மேல கைய வச்சிருக்கான். அவன் கால் உடைக்கப்பட்டிருக்கு. அவனை குண்டாஸ்லத்துக்கு உள்ள போட்டாங்க. வழக்கு நடத்த போறாங்க. அவனுக்கு தண்டனை சட்டம் கண்டிப்பா கொடுக்க போகுது. சட்டம் தண்டனை கொடுக்கலையா? இந்த வீரலட்சுமி கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். இது அவனுக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் மேல கை வைக்கிறோம் எல்லாருக்குமே அதேதான். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களுக்கு அதாவது எதிராக நான் பேசல. நீங்க வந்து என்னோட கருத்தை வந்து மாத்தி புரிஞ்சிருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், என்னோட செயல்பாடு, என்னோட எண்ணம், பொண்ணை தொட்டவனே அவன் தலையை எடுக்கணும்ன்றது என்னுடைய நிலைப்பாடு. நான் திரும்ப சொல்றேன் நானு. ஆனா அவங்களுக்கு நான் ஆதரவா இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பெண்ணுக்கு நான் முழுமையான ஆதரவு நான் கொடுக்குறேன். போராட்டம் என்பது எல்லா பெண்களுக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு பொண்ணு தன்னுடைய நடந்த சம்பவங்களை கூறுது. அந்த இடத்துல ஒருவர் அவருக்கு அந்த நபர்கிட்ட குற்றச்சாட்டை பத்தி கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட போன்ல பேசிருக்காரு. அந்த நபரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க. அதையும் காவல்துறை வெளியிட்டு அந்த எப்பயாவது வெளியில வந்துச்சு. பொண்ணோட பேர் எல்லாம் வெளில வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணு எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துல இருந்தா, ஒரு மன உழைப்புல இருந்தாக்கா அந்த ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க. அது குறித்துதான் ஒரு நபர் மட்டும் கைது பண்றீங்க, மற்ற நபர் ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்டுதான் அதை போராட்டம் பண்ணாங்க. இது எந்த வித தவறுன்னு சொல்றீங்க? ஏன் வந்துட்டு நீங்க போராட்டம் முன்னெடுக்கல? வீரலட்சுமியை நான் போராட்ட காலத்துல பாக்கல, ஏன் பாக்கல? இன்னைக்கு சீமான் மேல புகார் கொடுத்து வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீரலட்சுமி கூட நீங்க வந்தீங்க. அதே மாதிரி திமுக எதிராக ஏதாவது ஒரு செயல் வந்தாக்கா வீரலட்சுமி வந்து புகார் கொடுத்து வராங்களே ஒழிய ஒரு தவறு திமுக அரசு கண்டித்தோ ஒரு தவறு நடக்குது, ஏன் வீரலட்சுமி வரல? அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ அந்த பாலியல் அந்த பையன், இப்ப ஞானசேகரன்ற அந்த பையன் வந்து திமுகவுடைய எம்எல்ஏவா, எம்பியா, இல்ல அமைச்சரா? அவருக்காக நான் வரிஞ்சு கட்டின்னு வரதுக்கு? அப்படியே இருந்தாலும் வரிஞ்சு கட்டி நான் வரமாட்டேன். அவன் பாதிப்பை ஏற்படுத்தின பையன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். அந்த பொண்ணு சொல்றேன் யாரு கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னது யாருன்றதை யாரா ஆதாரபூர்வமா ரெக்கார்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, இல்ல அவன் பேசுனா உயர் நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சிருக்கு, அவங்க கிட்ட கொடுங்க, இல்ல தேசிய மகளிர் ஆணையத்துல கொடுங்க, இல்ல மீடியாவுக்கு கொடுங்க.
அது எதுக்கு பேட்ச் குத்துட்டு நீங்க அசம்பிளி போயிட்டு அலப்பறை பண்றதுல ஒண்ணும் நியாயம் கிடையாது. அப்ப அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருந்தாக்கா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தலையை துண்டித்து நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி எல்லா பொதுமக்களுக்கும் அந்த கோபங்கள் இருக்கு. அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல அவங்களே அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? போலீஸோடைய பொறுப்பு. போலீஸார் மெத்தனமா செயல்படுறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அதை வச்சுதான் அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆமா, காவல்துறை நடவடிக்கை ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் அவங்க கேட்கிறாங்க. இதே வீரலட்சுமி அவர்கள் இதே போன்று பல்வேறு பெண்களுக்காக போராட்டம் நடத்திருக்காங்க. அதே மாதிரி போலீஸை கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து தண்ணி போராட்டம் நடத்திருக்காங்க. இப்ப ஏன் நடக்கல, ஏன் பண்ணல, இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது திமுக சார்ந்த இதுல மட்டும் ஏன் வராங்க வீரலட்சுமி? இல்ல அவங்க எனக்கு என்னங்க ஆதாயம் இருக்கு? எனக்கு என்ன அதாவது ஒரு வார்டு செயலாளர் கூட திமுக இருந்து எனக்கு போன் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது. என் குடும்பத்துல நிறைய பேர் திமுக இருந்தவங்க, எங்க அப்பாவும் திமுக காரன் தான். தாவரப்ப கொடி போத்தி தான் தூக்கிட்டு போனாங்க. அதுக்காக நான் திமுகன்னு சொல்ல வரல. நான் திமுக ஆதரவா செயல்பட வேண்டிய அவசியம் இந்த வீரலட்சுமி கிடையாது. யாருக்கும் அடிமை அரசியல் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் 16 வயசுல இருந்து 36 வயசு ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தனியா களத்துல என்னுடைய கொள்கை என்னுடைய சித்தாந்த பிரகாரம் தான் நான் நடக்கிறேன். யாருக்கும் எதுக்கும் அடிமை அரசியல் சீமான் மாதிரி நாடோடி கூட்டத்துக்கிட்ட RSS கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு பீட்டிங்கமா செயல்பட வேண்டிய அவசியம் இந்த வீரலட்சுமிக்கு கிடையாது. அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நான் துணை நிற்கிறேன். அவங்களுக்காக போராட முன் வரல அப்படின்னா, ஒரு போராட்டம்ன்றது யாருமே யாருடைய பார்வையும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் மேல படல, எந்த ஒரு ஊடகத்துடைய கண்ணும் பாதிக்கப்பட்ட பெண் மேல படல, அரசாங்க பார்வைக்கு போகல அப்படின்றப்பதான் இந்த வீரலட்சுமி வருவேன். இப்ப தமிழ்நாடே கொந்தளிச்சு தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் அரசியல் பண்றதுக்காக ஒரு பெண்ணுடைய அவன் வாழ்க்கையை சீரழிச்சது இல்லாம இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை குடும்பத்தையும் சீரழிக்கிறீங்க. அது மீண்டும் மீண்டும் அவங்க மீது நம்ம ஆசிட்ட ஊத்துறதுக்கு சமம். மேற்கொண்டு நான் வேற போய் போராட்டம் பண்ணி என்ன ஆக வேண்டி கிடைக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். தமிழ்நாடு அரசு கண்டிப்பா நீதியை பெற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த இறந்து போன இந்த பெண்ணுக்கே முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பை ஐயா 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து மருத்துவத்துக்கு காப்பாத்துங்கன்னு உடனே அடுத்த மறுநாள் அவங்க போன் பண்ணி வர வச்சாங்க. அப்படி போட்ட அரசாங்கம் தான் இது. பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா துரிதமா இரும்புக்காரம் கொட்டு இந்த அரசாங்கம் அடக்கும். அப்படி அடக்கல அப்படின்னா எங்கள் போன்ற வீரமிக்க தமிழ் பெண்கள் மீது எவன் கை வைத்தானோ அவன் கைகளை மட்டுமல்ல அவன் தலையும் ஆண் உறுப்பையும் வெட்டி எடுப்போம் என்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.